மீன ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப சாந்தமான குணமுடையவர்கள். ரொம்ப சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க. எல்லாம் சொன்னாலும் உடனே மகிழ்ச்சியாகவும் ஆக மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு ரொம்ப சாந்த குணமாக இருக்கக்கூடியவர்கள் மீன ராசி அன்பர்கள். அதே சமயத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் யாராவது வழி தவறுனாங்க அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப ஒரு அறிவுரை கூறுறதுல ரொம்ப ஒரு தனி நபராக தான் இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு மிகுந்த ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய ஜென்ம சனி வக்ரமாகிறார். ஜென்ம சனி வக்ரமாகிறாரு அப்படின்னாலே மந்தமாக இருந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லை, அந்த வேலையில எனக்கு பெருமளவு ஒரு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு மிகுந்த மாதமாகவும் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அலுவலகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இந்த மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த ஒரு 3 மாதமாக எப்படியாவது வேலையை விட்டுறணும் அப்படின்னு முழு முடிவோட இருந்த மீனராசி என்பர்கள் இப்போ இந்த மாதத்துல அந்த வேலையை விடக்கூடிய அந்த முடிவை கொஞ்சம் ஒத்தி வைப்பாங்க. நம்ம இப்ப வேலையை விட வேண்டாம் இப்போ, ஏன்னா சிச்சுவேஷன் மாறிடும். உங்களுக்கு அந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னாலே இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் முழுவதுமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால அந்த வேலையை விடக்கூடிய அந்த மனசு அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அடுத்து அது சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ன்றதும் அதிகரிக்கும். உங்களை தேடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், கமிஷன் தொழில், கன்சல்டன்சி பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நகைக்கடைகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஷோரூம், கார் ஷோரூம், பைக் ஷோரூம், இந்த மாதிரியாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த காலம் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு பெருமளவு நல்ல லாபங்களும் நிறைய வளர்ச்சிகளும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில்முறை ரீதியான அந்த வருமானங்கள்ல இந்த மீன ராசி அன்பர்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடன்னால நிறைய அவமானம் சந்திச்சிருப்பீங்க, அசிங்கத்தை சந்திச்சிருப்பீங்க, தேவையில்லாத பேச்சுக்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே பாத்தீங்கன்னா இந்த கடன்னால உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க இண்டிபெண்டா வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும். இதனால இந்த கடனுடைய அளவை குறைக்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை, வெளிநாட்டு போகிறது யோகமா தோஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த மட்டுக்கும் வெளிநாட்டு போகிறது ஒரு தோஷமாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவ கிரகங்கள் தான் ஒருவர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முழு அனுமதியையும் முழு அப்ரூவலையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நம்ம குழந்தைகளை விட்டு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுல ஒரு தன்னந்தனியாக ஒரு ஜெயில இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பெறும்போது அது யோகமான காலகட்டமா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது மீன ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு தோஷமான அமைப்பை இந்த மாதத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் தோஷம் சொன்னோடனே நிறைய பேரு நீங்க வெளிநாட்டு முயற்சிகளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. மீனராசி என்பர்கள் 7.5 சனி நடக்கிறதுனால இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறது தான் நல்லது. அதன் மூலமாக நிறைய வருமானங்களை சம்பாதிக்க போறீங்க. உங்களுடைய வேலை, அதாவது உங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கும். குடும்பத்தோடய சேர்ந்து இருந்தீங்கன்னா குடும்பம் பிரிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு தோஷம்ன்ற ஒரு அமைப்பை நீங்க உங்களுக்குள்ள ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாட்டுல போய் நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம், வெளிநாட்டுல போய் டீச்சிங் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க போய் ஒரு
யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம், அந்த டீச்சிங் உத்தியோகத்தின் மூலமாக நீங்க நல்ல ஒரு பிரபலம் அடைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல பலன்களையும் கொடுத்து, அதே சமயத்துல குடும்பத்துல இருந்து ஒரு பிரிவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள்ல நிறைய தடைகள்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு. திருமணம் பண்றதுக்கு நீங்க வரன் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்கும். வீட்டுல இருக்கிற முதியோர்கள் எல்லாம் இறந்து போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தடைகள்ன்றது மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். தடையாக இருந்த சில தொந்தரவுகள் உங்களுக்கு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமண உறவுல நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஏற்கனவே புதிதா திருமணம் ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு புரிந்துணர்வு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை, இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாசம் எடுக்க போறீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 8 மாசம் ஆச்சு அப்படின்னா ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இல்ல எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு குழந்தை பிறப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு கடினமான ஒரு ட்ரீட்மெண்ட், என்ன ஐவிஎஃப் எடுக்கணுமோ ஐவிஎஃப், இல்ல செயற்கை முறையில கருத்தரித்தல், இல்ல அதற்குண்டான ஒரு உங்க 2 பேருக்கும், கணவன் மனைவி 2 பேருக்குமே முறைப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான அந்த குழந்தை பிறப்புல ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தைராய்டு பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா மூட்டு வலிகள், அடுத்து குதிங்கால் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பிரதிபலிப்பாக உங்களுக்கு ஜென்ம சனியின் போது ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு செயல்களாக தான் இருக்க போகுது. நீங்க இந்த மாசத்துல ஒரு வருமானம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த வருமானத்தினால உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல அந்த வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாக ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல வளர்ச்சிகள், அங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு அமைப்புகள், இதெல்லாமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் மீன்ஸ் உங்களுக்கு நிதிரை இல்லாததுனால, அதாவது தூக்கம் இல்லாததுனால சில டிப்ரெஷன்ஸ், பிபி, சுகர் இதெல்லாம் கொஞ்சம் எகுரும். நீங்க அளவை விட கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா ஒரு மென்டலி டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம். என்னடா இது நல்லாதான், ஏன்னா ரொம்ப வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்காது. இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால திடீர்னு ஒரு மனக்குழப்பம், என்ன நமக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கோ, இல்ல ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம்லாம் இருக்கும். அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா இருந்து அதற்குண்டான ஒரு மருந்து மாத்திரைகள், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல திருமண அமைப்புகளை பத்தி பார்க்கணும், குழந்தை பாக்கியத்தை பத்தி பார்க்கணும். சில பேருக்கு விவாகரத்து ஆயிருக்கும், ஆனா 2வது திருமணம் செய்யறதுக்கு மனசே இருக்காது, ஆனாலும் வரன்கள் வரும். 2வது திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு வரன்கள்லாம் வரும். அதெல்லாம் பத்தி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், தொழில் ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.